ஆல். டிஎன்செட் 2025 எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம அகாடமில டிஎன்செட்டோட பேப்பர் 1க்கு ஆல்ரெடி நம்ம பேப்பர் 1க்கான கிராஷ் கோர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்குது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸ்ல யூனிட் நம்பர் 9 அதாவது பீப்பிள் அண்ட் என்வாயன்மெண்ட் யூனிட்டுக்கு நம்ம ஆஃபர் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸோட டெய்லி டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கிராஷ் கோர்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபர்தரா தேவைப்படுது அப்படின்னா அது ரிலேட்டடான வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் அட்டாச் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டுடே இஸ் த லாஸ்ட் டே. இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணாதான் உண்டு. ஸோ கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா டுடே இட் செல்ஃப் யூ கேன் ஜாயின். அண்ட் அது கான்டாக்ட் டீடைல்ஸும் கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுவும் நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் வந்து விசாரிச்சுக்கலாம். அண்ட் இன் கேஸ் நீங்க ஜூன் 2025 நெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்ல ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அகாடமில ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கலாம் நம்ம டீம் கிட்ட. ஓகே, இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா கொஸ்டின்ஸ்மே டோட்டலா ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இந்த எல்லா கொஸ்டின்ஸ்மே இட் இஸ் ரிலேட்டட் டு ஏர் பொல்யூஷன், கிரீன் ஹவுஸ் கேசஸ் அண்ட் குளோபல் வார்மிங். இந்த 3 டாபிக் ரிலேட்டடா தான். பிகாஸ் இந்த 3 டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம எலாபரேட்டா கிளாஸ்ல வந்து கவர் பண்ணோம். அது பேஸ்டான கொஸ்டின்ஸ் தான் இது. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மத்த ஸ்டேட்டோட செட் கொஸ்டின்ல இருந்து வந்தது. மத்த ஸ்டேட்டோட செட் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் டாபிக்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய தலைப்புகள். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஈவன் ஃபார் டிஎன் செட் எக்ஸாம் ஆல்சோ. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Which one of the following air pollutants is responsible for acid rain அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆசிட் ரெயினுக்கு இங்க ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஆசிட் ரெயினுக்கு இங்க இருக்கிற பொல்யூட்டன்ஸ்ல எது வந்து ஆசிட் ரெயினை காஸ் பண்ணும்? அவ்வளவுதான் நம்மளுக்கான கொஸ்டின். சோ என்னென்னலாம் ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. சல்பர் டை ஆக்சைடு இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, கார்பன் மோனாக்சைடு இருக்கு, ஓசோன் இருக்கு. ஓகே, அது சிம்பிளா கொடுத்திருக்காங்க. SO2 சல்பர் டை ஆக்சைடு, CO2 is கார்பன் டை ஆக்சைடு, CO is கார்பன் மோனாக்சைடு, ஓசோன் இஸ் O3. ஓகேவா? சோ அப்போ இதுக்கு நம்ம வந்து ஆசிட் ரெயின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதை பார்த்துட்டு வந்துடலாமா? ஆசிட் ரெயின் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ரெயின்னா என்னன்னு தெரியணும். அப்பதான் ஆசிட் ரெயின்னா என்னன்னு பார்க்க முடியும். ரெயின் அப்படின்றது நம்ம ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் நடக்குது இல்லையா, அது மூலமா நடக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான். நார்மலா ஒரு வாட்டர் பாடி இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தண்ணி சூரிய ஒளி படும் பொழுது கண்டிப்பா வந்து எவாபரேஷன் ப்ரொசீஜரை அண்டர்கோ பண்ணும். சோ எவாபரேட் ஆகும், நீராவியா கன்வெர்ட் ஆகும் தண்ணி இல்லையா? சோ அந்த நீராவி மேகங்களா உருவாகி அந்த மேகங்கள்ல பிகாஸ் ஆஃப் ரெடக்ஷன் இன் டெம்பரேச்சர் கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதாவது நீராவியா இருக்கக்கூடியது தண்ணியா ரிட்டர்னுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்படி தனியா கன்வெர்ட் ஆன பிறகு அது வந்து மழையா பொழியும். ஓகேங்களா? இததான் நம்ம ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அல்லது சிம்பிளா சொல்லணும்னா வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல என்ன தெரியுமா ஆகும்? நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தோ அல்லது நம்ம ஓட்டுற வந்து பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ்ல இருந்தோ பொல்யூட்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்றோம் இல்லையா? அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய பொல்யூட்டன்ஸ் காத்துல கலந்து இருந்துச்சுன்னா எஸ்பெஷலி நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் சல்பர் டை ஆக்சைடு, இந்த 2 பொல்யூட்டன்ஸும் காத்துல கலந்து இருந்தது அப்படின்னா காத்துல இருக்கக்கூடிய நீராவி கூடயும் ஆக்சிஜன் கூடயும் இந்த NO2வும் SO2வும் ரியாக்ட் பண்ணி சல்பியூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் ப்ரொடியூஸ் பண்ணும். சல்பியூரிக் ஆசிட் இஸ் H2SO4, நைட்ரிக் ஆசிட் இஸ் HNO3. இந்த 2 ஆசிட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 2 ஆசிட்ஸும் மழையோட வந்து மிக்ஸ் ஆகி மழையா பொழியும் பொழுதுதான் நம்மளுக்கு இந்த ஆசிட் ரெயின் அப்படின்ற விஷயமே நடக்கும். ஆசிட் ரெயினோட pH வந்து 5.6க்கு கீழே தான் இருக்கும். நார்மல் ரெயின் வாட்டர் அட் 5.6 இருக்கும். இதுவே நீங்க வந்து ஆசிட் ரெயின் எடுத்தீங்கன்னா லெஸ் தென் 5.6 வந்து இது இருக்கும். சோ அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? which among the air pollutants கேட்டாங்களா? ஆப்வியஸ்லி அதுல இருக்கிற ஒரே ஆன்சர் இஸ் SO2 மட்டும் தான். வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அண்ட் ரீசெண்ட் டைம்ல மகாராஷ்டிரா செட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் மகாராஷ்டிரா செட்டோட கொஸ்டின் தான். which of the following pairs of air pollutants, இந்த இடத்துல முன்னாடி 1 மட்டும் கொடுத்திருந்தாங்க, இந்த இடத்துல 2 கொடுத்திருக்காங்க. சல்பர் டை ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் காஸ் பண்ணுமா? ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனும் கார்பன் மோனாக்சைடும் காஸ் பண்ணுமா ஆசிட் ரெயினை? அல்லது சல்பர் டை ஆக்சைடும் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனும் காஸ் பண்ணுமோ இல்ல அமோனியாவும் குளோரினும் காஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆசிட் ரெயினை. இப்பதான் நீ பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இல்லையா? SO2 and NO2 இது ரெண்டும் காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதம் அண்ட் ஆக்சிஜன் இது 2 கூட மிக்ஸ் ஆகும் பொழுதுதான் ஆசிட்ஸ் வந்து உருவாகும். நைட்ரிக் ஆசிடும் சல்பியூரிக் ஆசிடும் உருவாகும். சோ அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்வியஸ்லி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இல்லையா? சல்பர் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், அதுதான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் எஸ், நீங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் தெரியும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கரெக்ட் ஆன்சரை கொஸ்டின் நம்பரோட சேர்த்து வந்து மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? we'll see நீங்க எவ்வளவு மார்க்ஸ் வாங்குறீங்க at the end of the session அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, see the next question. அதே சேம் கொஸ்டின் பட் இன்னொரு ஸ்டேட்ல கேட்டிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் செட்ல கேட்டிருக்காங்க. காஸ் ஆஃப் ஆசிட் ரெயின் எது அப்படின்னு கேட்டுட்டு
கீழே வந்து ஒரு 4 பொல்யூட்டன்ஸோட பேர் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பொல்யூட்டன் கூட கிடையாது, 4 கேசஸோட பேர் கொடுத்திருக்காங்க. ஆக்சிஜன் இருக்கு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கு, CO கார்பன் மொனாக்சைடு இருக்கு, CO2 கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. சோ இதுல எது வந்து ஆசிட் ரெயினை காஸ் பண்ணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு பதில் தெரியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது சிம்பிளா இல்லாம பார்த்தோம், ஃபுல் வேர்ட்ஸா பார்த்தோம். இது அதே கொஸ்டின், பட் இன்னொரு ஸ்டேட்ல அப்பியர் ஆயிருக்கு இந்த கொஸ்டின். சோ இது கரெக்ட் ஆன்சர் என்ன? SO2 and NO2. கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்ல வில் சி யார் மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தாஜ்மஹால் இஸ் threatened due to the effect of dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ தாஜ்மஹால் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ இது எந்த பர்டிகுலர் பொல்யூட்டன்ட்னால டேமேஜ் ஆகுது, இது வந்து த்ரெட்டன் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வெஸ்ட் பெங்கால் செட்ல வந்த ஒரு கொஸ்டின். சோ இதுல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஹைட்ரஜன், குளோரின், சல்பர் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். இந்த 4ல எது வந்து தாஜ்மஹாலை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ நம்மளுக்கு இந்த கான்செப்ட் தெரியணும் இல்லையா? ஓகே, பார்க்கலாமா? தாஜ்மஹால் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மார்பிளான உருவான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையா? மார்பிளால உருவான ஒரு ஸ்ட்ரக்சர். சோ இந்த மார்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம காத்துல இருக்கக்கூடிய சல்பர் டை ஆக்சைடு கூட, அதாவது காத்துல இருக்கக்கூடிய சல்பர் டை ஆக்சைடும் காத்துல இருக்கக்கூடிய நீராவியும் சேர்ந்துச்சுன்னா சல்பியூரிக் ஆசிட் உருவாகுமா, H2SO4. அந்த H2SO4 மார்பிள் கூட வந்து ரியாக்ட் ஆகும் பொழுது அரிச்சு போகும். கொரோஷன் சொல்றோம்ல, அரிச்சு போயிடும். அதே மாதிரி வந்து நம்ம பல்லு தேய்க்காம விட்டோம்னா பல்லு கொஞ்சம் மஞ்சள் ஆயிடும்ல, அந்த மாதிரி ஆயிடும் பாக்குறதுக்கு மார்பிள் கல். ஓகேவா? அப்போ தாஜ்மஹால் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் மார்பிள் கல். அப்போ என்ன ஆகும்? ஆசிட் ரெயின் வரும் பொழுது, ஆசிட் ரெயின் தாஜ்மஹால் இருக்கக்கூடிய ஏரியால வந்து பொழிஞ்சுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் அந்த மார்பிள் இருக்குல்ல, அந்த மார்பிள் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்கு ஒரு பினாமினா கூட இருக்கு, அதுக்கு ஒரு பேரு கூட இருக்குது, மார்பிள் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பிள் கேன்சர் அப்படின்னா என்ன? இது பயாலஜிக்கல் கேன்சர் கிடையாது. சின்ஸ் இது இந்த இடத்துல கொரோஷன் ஆகுறது, அரிச்சு போறதுனால இது கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு அவ்வளவுதான். சோ மார்பிள் கேன்சர் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் வாட் அப்படின்னு கூட கொஸ்டின் வரலாம். மார்பிள் கேன்சர் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் சல்பியூரிக் ஆசிட், ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆசிட் ரெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிட் ரெயின்னாலையும் ஏர் பொல்யூஷன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? தாஜ்மஹால் இஸ் threatened due to the effect of sulfur dioxide. அவ்வளவுதான். இன்கேஸ் இதே இடத்துல சல்பியூரிக் ஆசிட்னு கொடுத்திருந்தாங்கனாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஏன்னா சல்பர் டை ஆக்சைடும் நம்ம காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதமும் கலந்துதான் இந்த சல்பியூரிக் ஆசிட வந்து உருவாக்குது. சோ அதனால அது கொடுத்திருந்தாங்கனாலுமே கரெக்ட் ஆன்சர் தான். பட் இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. The air pollutant known as secondary in nature. சோ இங்க ஒரு 4 ஏர் பொல்யூட்டன்ட்டோட பேர் கொடுத்துட்டு இதுல யாரு வந்து செகண்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது MH செட்ல வந்த ஒரு கொஸ்டின். சரி, ஓகே, இப்ப இந்த பிரைமரி செகண்டரின்னு கொடுத்திருக்காங்கல்ல, அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கான பதில் பார்க்கலாம். சோ இப்போ டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் டாபிக் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து மொத்தமா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் இருக்குது. பிரைமரி பொல்யூட்டன்ட் அண்ட் செகண்டரி பொல்யூட்டன்ட். பிரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்னா ஒரு சோர்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியோ வண்டியோ டைரக்டா ஒரு சோர்ஸ்ல இருந்து காத்துல எமிட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம பிரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்லனா முதன்மை மாசுபடுத்திகள். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிரைமரி பொல்யூட்டன்ட். இதுவே செகண்டரி பொல்யூட்டன்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரைமரி பொல்யூட்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து தனக்கு தானே உள்ள அவங்களுக்குள்ள ரியாக்ஷனை பண்ணிக்கிட்டு சூரிய ஒளியோட பிரசன்ஸ்ல அல்லது ஹீட்டோட பிரசன்ஸ்ல பிரைமரி பொல்யூட்டன்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரியாக்ட் பண்ணி இன்னொரு புது பொல்யூட்டன்ட்டை உருவாக்குச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப நம்ம ஆசிட் ரெயின்ல பார்த்தோம் இல்லையா, நைட்ரஜன் டை ஆக்சைடு செப்பரேட் பொல்யூட்டன்ட், அது ஒரு பிரைமரி பொல்யூட்டன்ட். அதே மாதிரி சல்பர் டை ஆக்சைடு ஒரு தனி பிரைமரி பொல்யூட்டன்ட். பட் இவங்க தண்ணி கூட ரியாக்ட் ஆகுறப்ப, தண்ணி கிடையாது வாட்டர் வேப்பர் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு செகண்டரி பொல்யூட்டன்ஸ் உருவாகுறாங்க, which is nothing but your sulfuric acid and nitric acid இல்லையா? அப்ப sulfuric acid and nitric acid are examples of secondary pollutants. பயங்கர சிம்பிள். நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க பாருங்க. The air pollutant known as secondary in nature is what அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ நான் இந்த இடத்துல ஆப்ஷன்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்களேன். செகண்டரி பொல்யூட்டன்ட்க்கு சல்பியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், கிரவுண்ட் லெவல் ஓசோன், பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் அப்படின்னு. இந்த பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் ஃபெலோ இருக்காங்கல்ல, he is actually formed because of reactions between volatile organic compound, நம்ம காத்துல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அதர் பொல்யூட்டன்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட்டை உருவாக்கும். சின்ஸ் டிஃப்ரெண்ட் பிரைமரி பொல்யூட்டன்ஸ் சேர்ந்து இதை உருவாக்குறதுனால this is example of a secondary pollutant.
இத அப்படியேவும் கொஸ்டின் நம்மள கேட்கலாம். அதாவது இங்க இருக்கிறதுல எது பிரைமரின்னு கண்டுபிடிங்க, இங்க இருக்கிறதுல எது செகண்டரின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல எது பிரைமரி கிடையாது, எது செகண்டரி கிடையாது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லனா ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். இப்ப பெராக்சி அசிட்டேட் நைட்ரேட் இருக்குல்ல, இத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பேனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து வரலாம். ஓகேங்களா? சோ எந்த விதத்துல நம்மள கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து ரெடியா இருக்கணும். அடுத்த கொஸ்டினே பாருங்க. இது யுஜிசி நெட்ல வந்த ஒரு கொஸ்டின். 2021 செஷன்ல வந்த ஒரு கொஸ்டின் இது. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பேன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பேன்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ட். ஆக்சுவலி ஒரு செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்பதானே பார்த்துட்டு வந்தோம். ஜஸ்ட் நவ் வி சா இல்லையா? சோ இது கரெக்ட் ஆன்சர் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல வீடியோவை பாஸ் பண்ணிட்டு. ஓகேவா? சோ பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். இந்த பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் இருக்குல்ல, இது கண் எரிச்சலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொல்யூட்டன்ட். நம்ம டிராபிக்ல நிக்கிறோம், இல்ல ரொம்ப நேரம் நீங்க வந்து வண்டியிலேயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு அப்படின்னா உங்களுக்கு கண் எரிச்சல், கண்ணு வந்து செவந்து போறது அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். இட்ஸ் அ செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. which of the following is an example of a secondary pollutant அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்ததுல அப்படியே அப்பட்டமா சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. CO2வா, CO வா, SO2வா, H2SO4. 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது வந்து செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்றதா நம்மளுக்கு கொஸ்டின். ஆப்வியஸா ஆன்சர் தெரியுதே. நம்ம ஆசிட் ரெயின் பாக்குறப்ப என்ன சொன்னோம்? SO2வும் காத்துல இருக்கக்கூடிய நீராவியும் கலக்கும் பொழுது சல்பியூரிக் ஆசிட் உருவாகும் சொன்னோம். அப்ப சல்பியூரிக் ஆசிட் செகண்டரி பொல்யூட்டன்ட் தானே. அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? This correct answer is H2SO4. இது தெலுங்கானா செட்ல வந்த ஒரு கொஸ்டின். H2SO4 is the கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இது எல்லாமே மத்த ஸ்டேட்டோட செட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின்ஸ். டாபிக் ரிப்பீட்டடா. இப்ப நான் உங்களுக்கு மேபி இந்த இடத்துல தெலுங்கானா செட் மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பேன். பட் இதே சேம் கொஸ்டின் வேர்டிங்ஸ மாத்தி மகாராஷ்டிரா செட்லயோ இல்ல ஜம்மு காஷ்மீர் செட்லயோ கூட கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து டிஸ்கஸே வந்து பண்றோம். ஓகே, சோ சீகர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து assertion and reason type question related to smog. ஓகேவா? சோ photochemical smog வந்து கண் எரிச்சலை உண்டாக்கும் அப்படின்னு assertionல போட்டிருக்காங்க. ரீசன்ல என்ன போட்டிருக்காங்க? photochemical smogல ஓசோன் இருக்கு, ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்ஸா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்மளுக்கு நல்ல விஷயம் என்னன்னா, இதுல ஆப்ஷன்ஸ்ல வந்து வெதர் ரீசன் இஸ் எக்ஸ்பிளைனிங் அசர்ஷனா அப்படின்ற பாயிண்டே ஆட் பண்ணல. சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு ஃபிகர் அவுட் பண்ணா போதும். அதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது. சோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றது. அசர்ஷன் அண்ட் ரீசனே இன் ஜெனரல் சிம்பிள் தான். பட் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாங்க இல்லையா, ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன், அதுக்கு மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரெயின் பவர் வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த கேஸ்ல தேவையில்லை, ஏன்னா அதான் கேட்கவே இல்லையே. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்மாக் பொறுத்த வரைக்கும் ஸ்மோக் பிளஸ் ஃபாக் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் இணைச்சு உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் ஸ்மாக் அப்படின்ற வார்த்தை. இந்த ஸ்மாக்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்மாக் இருக்கு. அதுல மெயின் 2 டைப்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து முக்கியம். போட்டோகெமிக்கல் ஸ்மாக் ஒண்ணு, இன்னொன்னு சல்பரஸ் ஸ்மாக். போட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படின்றதுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னா, சூரிய ஒளியோட பிரசன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்மாக் வந்து உருவாகும். அதனால இந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக்ல வந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும், வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் VOC இருக்கும், ஓசோன் இருக்கும், பேன் இருக்கும். இது எல்லாமே கலந்து கிடக்கும் இந்த போட்டோகெமிக்கல் ஸ்மாக்ல. ஓகேங்களா? இதுல பேனா இருக்கட்டும், ஓசோனா இருக்கட்டும், இது ரெண்டுமே கண்ணெரிச்சலை உண்டாக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்திருந்தாங்க கொஸ்டின்ல? போட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்து கண் எரிச்சலை உண்டாக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எஸ், கரெக்ட் தான். ஏன்னா ஓசோனுமே கண்ணெரிச்சலை உருவாக்கும், பேனுமே கண்ணெரிச்சலை உருவாக்கும். ஓகேவா? இன்னொன்னு என்ன கொடுத்திருந்தாங்க? போட்டோகெமிக்கல் ஸ்மாக்ல ஓசோன் இஸ் ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான், அதான் பாத்துட்டோமே. ஆப்வியஸ்லி இங்க இருக்கு பாருங்க, NOx இருக்கும், VOC இருக்கும், O3 இருக்கும், பேன் இருக்கும் சொல்லியாச்சு. அப்போ கண்டிப்பா ரெண்டுமே கரெக்ட் தான். அசர்ஷனும் கரெக்ட் தான், ரீசனும் கரெக்ட் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுல. போட்டோகெமிக்கல் ஸ்மாக் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஸ்மாக். அதை லாஸ் ஏஞ்சலஸ் ஸ்மாக் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவே இன்னொரு டைப் ஆஃப் ஸ்மாக் எடுத்தீங்கன்னா சல்பரஸ் ஸ்மாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஏன் சல்பரஸ் ஸ்மாக்னு சொல்றாங்கன்னா, இல்ல சல்பரோட கண்டென்ட் அதிகம், அவ்வளவுதான், அதனாலதான் சொல்றாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ட் இன் லண்டன். அதனால இதுக்கு லண்டன் ஸ்மாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கு. அண்ட் மெயினா இது குளிர்காலத்துல இந்த டைப் ஆஃப் ஸ்மாக் வந்து நீங்க பார்க்கலாம். இதே போட்டோகெமிக்கல் ஸ்மாக் எடுத்தீங்கன்னா இது சம்மர் டைம்ல தான் நம்மளால காமனா பார்க்க முடியும். இது ரிலேட்டடா கூட நம்மளுக்கு கொஸ்டின் வரலாம். சோ நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு போத் அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். சோ நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் இஸ் ரிலேட்டட் டு நம்மளோட ஓசோன் லேயர். இங்க என்ன கொடுத்திருக்காங்க?
which of the following causes maximum damage to ozone layer? ஓசோன் லேயரை வந்து மேக்சிமமா டேமேஜ் பண்ற காம்பவுண்ட் இது, அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். இது ராஜஸ்தான் செட்ல 2014 வந்த ஒரு கொஸ்டின். இதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். SO2 இருக்கு, CH4 இருக்கு, லிக்விட் அமோனியா, NH3 இஸ் அமோனியா, சோ லிக்விட் அமோனியா இருக்கு, CFC இருக்கு. இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாம் என்ன? SO2 is sulfur dioxide, CH4 is methane, NH3 is ammonia, CFC is chlorofluorocarbon. ஓகேவா? சோ இப்போ நம்ம ஓசோன் லேயர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படி வந்து CFC டேமேஜ் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். சோ இதெல்லாம் நம்ம டீடைல்டா கிளாஸ்லயே ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசா போகும். ஆஸ் ஆஃப் நவ் இதுக்கான ஆன்சர் அண்ட் அதுக்கான ரீசன் அதை மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? சோ இப்போ ஓசோன் லேயர் அப்படின்றது நம்ம எர்த் சுத்தி அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அட்மாஸ்பியர்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு. இந்த லேயர்ஸ்ல ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு. ஓகேவா? சோ அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்றது. இந்த ஓசோன் லேயர் வந்து நம்மள வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ல இருந்து காப்பாத்தும். சூரிய ஒளியில நம்மளுக்கு புற ஊதா கதிர்வீச்சு வரும், அதுல இருந்து நம்மள காப்பாத்துறது தான் இந்த ஓசோன் லேயரோட வேலை. ஓகேவா? பட் ஆனா இந்த ஓசோன் லேயர்ல இருக்கக்கூடிய அந்த ஓசோன் கேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சில கேசஸ் வந்து டேமேஜ் பண்ணும், சில பொல்யூட்டன்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். அப்படி டேமேஜ் பண்ணக்கூடிய பொல்யூட்டன்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் CFC, அதாவது குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் என்ன பண்ணுது தெரியுமா? ஓசோன் லேயர் வரைக்கும் டிராவல் பண்ணி போயிட்டு அங்க ஓசோனை வந்து நீ விளையாடவான்னு அதை கூப்பிட்டு அது கூட ரியாக்ட் பண்ணி ஓசோனோட கான்சென்ட்ரேஷனை ஓசோன் லேயர்ல குறைச்சிரும். சோ அப்போ இங்க கொடுத்திருக்கிறதுலயும் மேக்சிமம் டேமேஜ் ஓசோன் லேயருக்கு காஸ் பண்றது யாரு? CFC. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? குளோரோஃப்ளூரோ கார்பன். இதை கூட நம்மளுக்கு அப்படியே கேட்கலாம் கொஸ்டினா, எக்ஸ்பேண்ட் CFC அந்த மாதிரி நம்மள கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Dash is mainly responsible for depletion of ozone in the stratosphere. இப்போதானே பார்த்தோம் ஓசோன் லேயர் இஸ் லொகேட்டட் இன் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஓசோன் டெப்ளீஷனை காஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் இப்போதானே பார்த்துட்டு இருந்தோம், CFC, குளோரோஃப்ளூரோ கார்பன். ரொம்ப சிம்பிள். இதுவும் வந்து இங்க பாருங்க, இது ரெண்டும் வேற வேற செட்டு. இது ராஜஸ்தான் செட் எக்ஸாம்ல வந்த கொஸ்டின், இது மகாராஷ்டிரா செட்ல வந்த கொஸ்டின். பட் ஆனா சேம் கொஸ்டின்ஸ் தான். பாத்தீங்களா, வார்த்தை தான் மாறி இருக்குது, கேட்கிற விதம் தான் மாறி இருக்கே ஒழிய கொஸ்டின்ஸ் வந்து சேம் தான். இந்த மாதிரிதான் நம்மளுக்குமே கொஸ்டின்ஸ் இருக்கும். நெட்டோட லெவல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் செட் லெவல்ல ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியரா தான் இருக்கும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ். பட் வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு கான்செப்ட் நல்லா கிளியரா தெரிஞ்சதுன்னா தான் நம்மளால பதில் எழுத முடியும். ஓகேங்களா? சோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் குளோரோஃப்ளூரோகார்பன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினை போட்டதுக்கு என்னதான் சொல்லணும், இவ்வளவு சிம்பிளான கொஸ்டின். இது வெஸ்ட் பெங்காலோட செட்ல வந்த ஒரு கொஸ்டின். லங் டிசீஸ், ஆஸ்பெஸ்டாசிஸ் அப்படின்ற ஒரு லங் டிசீஸ எது காஸ் பண்ணுது? அவ்வளவுதான் கொஸ்டின். அப்படியே கொடுத்திருக்காங்க பாருங்க ஆன்சர். டொபாக்கோ ஸ்மோக்கா, ஆஸ்பெஸ்டாஸா, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனா, எக்ஸ்போஷர் டு ரேடானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வார்த்தையிலேயே அப்படியே பதில் இருக்கு. கரெக்ட் ஆன்சர் போட்டு விடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஆஸ்பெஸ்டாஸ். ஓகேவா? சரி, இந்த ஆஸ்பெஸ்டாஸ்னா என்னன்னு பாத்துடலாம். பிளஸ் இதுல ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் என்ன மாதிரியான வியாதிகளை காஸ் பண்ணும் அப்படின்றதையும் பாத்துடலாம். ஆஸ்பெஸ்டாசிஸ் அப்படின்றது ஒரு நம்மளோட நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. ஓகேவா? ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கு இல்லையா, இது நேச்சுரலா பிரசன்டா இருக்கக்கூடிய ஒரு மினரல் தான். ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்றது மினரல் ஃபைபர் இது. சரிங்களா? இத வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது, இந்த ஆஸ்பெஸ்டாஸ் இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறாங்க இல்ல, அந்த மைனிங்ல வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் இதை சுவாசிக்கிறாங்களே, ரெகுலரா சுவாசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆஸ்பெஸ்டாசிஸ் டிசீஸ் வந்து வரும். ஓகேவா? குட்டி குட்டி துகள்களா போய் அது லங்ல வந்து மாட்டிக்கும். லங்ஸ்ல வந்து லங் அதை வந்து பியூரிஃபை பண்ண முயற்சி பண்ணும்பொழுது இன்னும் ஜாஸ்தியா ஃபைப்ரோசிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உள்ள பீப்புளுக்கு லங் கேன்சர் வந்து வரதுக்கான ரிஸ்க் வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப ஆஸ்பெஸ்டாசிஸ் அப்படின்ற வியாதி ஆஸ்பெஸ்டாஸ்னால உருவாகுது. ரொம்ப சிம்பிள். இது இல்லாம ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்க. டொபாக்கோ ஸ்மோக் ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தாங்கல்ல, புகையிலையில இருந்து வரக்கூடிய அந்த புகை. சோ இதனால என்னென்னலாம் வரும்னா, இதுவும் லங் கேன்சரோட ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நம்மளோட லங்ஸ்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஏர் சாக்ஸ் இருக்குல்ல, பிராங்கியோல்ஸ், பிராங்கை, இதெல்லாம் வந்து வீக்கம் அடையறதுக்கு இது காரணமாகும். அதை கிரானிக் பிராங்கைட்டிஸ் சொல்லுவோம். இதுவே எம்ஃபைசிமா அப்படின்றது என்னன்னா, நம்மளோட லங்கோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க சின்ன வயசுல ஸ்கூல் புக்ல பாத்திருப்பீங்கல்ல, அதுல வந்து திராட்சை கொத்து தொங்குற மாதிரி வந்து ஃபுல்லா லங்ஸ் ஃபுல்லா குட்டி 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 குட்டியா ஏர் பேக்ஸ் வந்து இருக்கும். இந்த ஏர் பேக்ஸ் தான் நம்மளோட ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து டிரான்ஸ்பருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது, டிஃப்யூஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. இந்த ஏர் பேக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து காத்து அடையணும். ஆக்சுவலா காத்து வந்து டிரான்ஸ்பர் ஆகணும்.
பட் அதுக்கு பதிலா fluid வந்து ரிட்டைன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி கோர்த்துக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, நெஞ்சில தண்ணி கோர்த்துக்குச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தண்ணி கோர்த்துக்குச்சு அப்படின்னா அது எம்ஃபைசிமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்ஃபைசிமா வந்துச்சு அப்படின்னா மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க வந்து ரொம்ப நாளா செயின் ஸ்மோக்கர்ஸா இருக்கிற பீப்புள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்பயுமே வந்து ரொம்ப இழுத்து இழுத்து மூச்சு விடுற மாதிரி ஃபீல் ஆகும். இட் இஸ் பிகாஸ் தே மைட் ஹேவ் கேசஸ் ஆஃப் எம்ஃபைசிமா. ஓகேவா? இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க? எக்ஸ்போஷர் டு ரேடான் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இந்த ரேடான் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் கேஸ். ஓகேவா? இது எர்த்தோட இன்னர் சர்ஃபேஸ்க்குள்ள வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ரொம்ப பழைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சரியா வந்து ரெனோவேஷன் பண்ணாம இருக்கக்கூடிய பழைய பில்டிங்ஸ், அந்த மாதிரி பில்டிங்ஸ்ல கிராக் மூலமா எர்த்தோட சர்ஃபேஸ்க்குள்ள இருந்து பில்டிங்குள்ள இந்த ரேடான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ரேடானை வந்து நம்ம ரெகுலரா சுவாசிக்கிறோம், அந்த பில்டிங்குள்ள ப்ராப்பரான வென்டிலேஷன் இல்ல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பீப்புளுக்கு லங் கேன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். சோ ஆஸ்பெஸ்டாசிஸ் இஸ் காஸ்ட் பை ஆஸ்பெஸ்டாஸ். அது இல்லாம டொபாக்கோ ஸ்மோக், ரேடான் இது ரெண்டும் பார்த்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Fly ash is a pollutant released mostly from dash. So fly ash அப்படின்ற கூடிய இந்த பொல்யூட்டன்ட் எங்க இருந்து வரும்? அவ்வளவுதான், வேற எதுவுமே கேட்கல கொஸ்டின். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஃப்ளை ஆஷ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ ஃப்ளை ஆஷ் அப்படின்றது இட் இஸ் அ வெரி ஃபைன் அண்ட் ரொம்ப அப்படியே ஃபைனா பவுடர்ஸ் மாதிரி இருக்கும். சிமெண்ட் இருக்குல்ல, சிமெண்ட் பார்த்திருக்கீங்களா? ட்ரை சிமெண்ட் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கும் ஃப்ளை ஆஷ் பாக்குறதுக்கு. இது எங்க இருந்து உருவாகும் அப்படின்னா, நம்ம வந்து கரியை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம்ல, அதை வந்து கோல் பவர்டு தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பிளேசஸ்ல உருவாகக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான் இந்த ஃப்ளை ஆஷ். இந்த ஃப்ளை ஆஷ் வந்து இட்ஸ் வெரி டாக்ஸிக் ஏர் பொல்யூட்டன்ட். ஏர் பொல்யூட்டன்ட் மட்டும் இல்ல, இது காத்துல கலந்ததுன்னா ஏர் பொல்யூட்டன்ட், இதே தண்ணியில கலந்துச்சுன்னா இட் கேன் பி கன்சிடர் டு பி ஈவன் அ வாட்டர் பொல்யூட்டன்ட் ஆல்சோ. ஓகேவா? இதுல மெயினா வந்து சிலிக்கா, அலுமினா இது ரெண்டும் தான் காம்பனன்ட்ஸா வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். இந்த ஃப்ளை ஆஷ் அப்போ நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் ஆக்சுவலா என்னன்னா, ஃப்ளை ஆஷ் வந்து எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ ஆன்சர் ஆப்வியஸ், கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், அங்கதான் வந்து இந்த ஃப்ளை ஆஷ் வந்து உருவாகுது. இந்த ஃப்ளை ஆஷ் வந்து இனிஷியல் டைம்ஸ்ல நம்ம இது ஒரு நியூசன்ஸா கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா பண்றது இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆஃப்டர் தட் வி ஹவ் ஃபவுண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளை ஆஷ். இது வந்து பைண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது சிமெண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம யூஸ் பண்ணலாம், லேண்ட் ரெக்ளமேஷன் ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ணலாம், நிறைய யூசஸ் வந்து கண்டுபிடிச்சோம். சோ இப்போ இது ஆக்சுவலா நிறைய பிளேசஸ்ல யூஸ்ஃபுல்லான விதங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஃப்ளை ஆஷ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் क्वेश्चन. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? the R is the correct explanation of A. அது வேற எக்ஸ்ட்ராவா இன்க்ளூட் ஆயிருக்கு. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. அசர்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? the pollutants discharged by industries seriously affect the human health அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒரு பொல்யூட்டன்ட் வந்துச்சுன்னா அது மனுஷனோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தானே? ஆப்வியஸ் தான், கரெக்ட் தான். அசர்ஷன் இஸ் கரெக்ட் only. சரி, ரீசன் பாருங்க. The disease pattern of urban society has a close connection with the deteriorated quality of water and air. இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாமா? urban society அப்படின்னா என்ன? நகரப்புறங்கள்ல வாழக்கூடிய மக்கள், அவங்க ஃபார்ம் பண்றதுதான் இந்த urban societies. சோ இந்த அர்பன் சொசைட்டிஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய வியாதிகள் இருக்கு இல்லையா, இது அவங்க வாழ்ற இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியும் நம்மளோட காத்தும் எந்த அளவுக்கு ஒஸ்ட் குவாலிட்டியில இருக்கோ அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கும், க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரீசன்ல. சோ இது கேட்கறப்பே கரெக்டா இருக்க மாதிரி தானே தோணுது. டிசீஸ் இருக்கு அர்பன் சொசைட்டில, அங்க தண்ணி மோசமா இருக்கு, ஏர் மோசமா இருக்குன்னா ஆப்வியஸா டிசீஸ் இருக்குதானே செய்யும். ஓகே, அப்போ ரீசன் அசர்ஷன் ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டா தான் இருக்கு. நவ் வி ஹாவ் டு ஃபிகர் அவுட் வெதர் த ரீசன் இஸ் எக்ஸ்பிளைனிங் த அசர்ஷன் ஆர் நாட். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வந்து நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்லித்தரேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் பிகாஸ் அப்படின்ற வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த இடத்துல எங்க தெரியுமா பிகாஸ் யூஸ் பண்ணோம்? The pollutants discharged by industries seriously affect the human health because the disease pattern of urban society has a close connection with the deteriorated quality of water and air. Is this making sense to you? இப்படி பிகாஸ் நடுவுல ஆட் பண்ணி அசர்ஷனை முடிச்சுட்டு அசர்ஷனை படிச்சு பார்க்கணும், பிகாஸ்ன்ற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ரீசனை படிச்சு பார்க்கணும். இப்படி நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது இட் இஸ் மேக்கிங் சென்ஸ் அப்படின்னா ஓகே கரெக்டா தானே இருக்கு சொல்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா then your reason is properly explaining your assertion அப்படின்னு அர்த்தம். சோ எப்பயுமே அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் क्वेश्चंसல பிகாஸ் அப்படின்ற வேர்டை மறந்துடாதீங்க. இந்த क्वेश्चन WB செட் வெஸ்ட் பெங்கால் செட்ல வந்த ஒரு क्वेश्चन.
ஓகேவா? அர்பன் பொல்யூஷன் ரிலேட்டடா வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனுக்கு இங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து அனதர் கொஸ்டின், ரீசன்ட் டைம் கொஸ்டின் தான். ஆந்த்ரோபோஜெனிக் கண்டாமினேஷன் இஸ் a form of pollution produced by dash. சோ இப்ப இந்த இடத்துல ஒரு புது வேர்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது, ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னு. சோ அப்ப அந்த ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சதுனாதான் இதுக்கு வந்து பதில் எழுத முடியும். அதை பார்த்துருவோமா? ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னா அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது ஆந்த்ரோபோஸ் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்தது. இது ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் மனுஷங்கன்னு அர்த்தம். சோ அப்போ ஜெனிக், ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னா மனுஷனால் உருவாகக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆந்த்ரோபோஜெனிக் கண்டாமினேஷன் அப்படின்னா எதனால உருவாகும், என்ன டைப் ஆஃப் பொல்யூஷனா இருக்கும், மனுஷங்களால உருவாகக்கூடிய ஆக்டிவிட்டியா இருக்கும், அவ்வளவுதானே. So, anthropogenic contamination is a form of pollution produced directly by human activities. அவ்வளவுதான். Okay, next question பாருங்க. A part of a large quantity of fly ash produced in thermal power plant. இது இப்பதானே பார்த்துட்டு வந்தோம். fly ash வந்து thermal power plantல உருவாகும். கரெக்ட் தான். is used for what அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது சாயில் கண்டிஷனரா யூஸ் பண்ணுவோமா, பிரிக்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோமா, ரோடு மேக்கிங்ல யூஸ் பண்ணுவோமா, பர்னிங்க்கு யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம ஃப்ளை ஆஷ் உருவாகின டைம்ல அதை வச்சு என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல. பட் ஆனா அதுக்கப்புறம் அது எப்படியெல்லாம் குட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதுல நிறைய வழிகள் இருக்கு ஃப்ளை ஆஷை யூஸ் பண்றதுக்கு. ஹாலோ பிளாக் கல்லு பண்ணலாம், ரோடு போடலாம், சாயிலுக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லார்ஜ் குவான்டிட்டி ஃப்ளை ஆஷ் இருக்கிறதுலயே அதிக அளவுல எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது மகாராஷ்டிரா செட்ல வந்த ஒரு கொஸ்டின். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் மேக்கிங் பிரிக்ஸ். நம்ம வந்து கல்லு பண்றோம்ல, செங்கல் வந்து உருவாக்குறோம்ல, சோ அந்த செங்கலுக்கு பதிலா நம்ம ஃப்ளை ஆஷ போட்டு செங்கல் உருவாக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி வெரி என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி இன் நேச்சர். ஏன்னா ஃப்ளை ஆஷ் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட். அதை வச்சு நம்ம ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் உருவாக்குறோம் அப்படின்னா நல்லதுதான் இல்லையா. ஸோ இட் இஸ் என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. சின்ஸ் ஃப்ளை ஆஷை நம்ம அப்படியே விட்டுருந்தோம்னா அது பொல்யூஷனை காஸ் பண்ணிருக்கும். பட் இப்போ நம்ம அதை நல்லபடியா யூஸ் பண்றோம், அதனால பொல்யூஷன் கண்ட்ரோலுக்குமே நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃப்ளை ஆஷ்னால உருவாகக்கூடிய பிரிக்ஸ். ஓகேவா? சோ இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன். ஃப்ளை ஆஷ் இருக்கும், சாண்ட் இருக்கும், லைம் இருக்கும், ஜிப்சம் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து போட்டுதான் ஃப்ளை ஆஷ் அந்த பிரிக்ஸ் வந்து உருவாக்குவாங்க. ஓகேவா? அண்ட் இட் இஸ் வெரி டியூரபிள். செங்கல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, அதே மாதிரி ஃப்ளை ஆஷும் இஸ் வெரி வெரி டியூரபிள் இன் நேச்சர். சும்மா உடஞ்சு தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. வெரி டியூரபிள் காம்பவுண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏர்போர்ன் பொல்யூட்டன்ஸ், காத்துனால பரவக்கூடிய பொல்யூட்டன்ஸ்ல எது எது ஆஸ்துமாவையும் பிராங்கைட்டிஸையும் உருவாக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பொல்யூட்டன்ட் அப்படின்றது கெமிக்கலா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பொல்யூட்டன்ட் வந்து மனுஷங்க மட்டும்தான் உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. நேச்சுரலா கூட பொல்யூட்டன்ஸ் வந்து உருவாகலாம். ஓகேங்களா? அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்காங்க, ஆஸ்துமா அண்ட் பிராங்கைட்டிஸ்னு ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்காங்க ஏர்போர்ன் பொல்யூட்டன்ஸ்ல. சோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். தெலுங்கானா செட்ல வந்த ஒரு கொஸ்டின் இது. என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. போலன் கிரெயின்ஸ், மர்க்யூரி, பாக்டீரியா, லெட். இந்த 4 கொடுத்திருக்காங்க. இந்த மர்க்குரியும் லெட்டும் இருக்குல்ல, இவங்க 2 பேரும் ஹெவி மெட்டல்ஸ். இது 2 இல்லாம இன்னும் ஆர்சனிக்னு ஒண்ணு இருக்கு, கேட்மியம்னு ஒண்ணு இருக்கு. இவங்க எல்லாருமே ஹெவி மெட்டல்ஸ். ஓகேவா? இதுவே போலன் கிரெயின்ஸ்னா என்னன்னா, போலன் கிரெயின்னா மகரந்தம். நம்ம வந்து மகரந்த சேர்க்கைன்னு சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களா, பாலினேஷன் ப்ரொசீஜர். அதுல யூஸ் ஆகக்கூடியதுதான் இந்த போலன் கிரெயின்ஸ். பாக்டீரியா ஐ திங்க் உங்க எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம். அப்போ இதுல எது எதெல்லாம் ஆஸ்துமா பிராங்கிட்டிஸ் காஸ் பண்ணு அப்படின்றதுதான் கொஸ்டின். கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான், யோசிச்சு பதில் எழுதுனா புடிச்சிடலாம் கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ ஃபார் திஸ் கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆக்சுவலா கரெக்ட் ஆன்சர் இஸ் போலன் கிரெயின்ஸ் இன் பாக்டீரியா. ஈவன் தோ வி டோன்ட் திங்க் அபவுட் இட் மச். இல்ல நம்ம யூஸ்வலாவே ஏர் பொல்யூட்னா கெமிக்கல், இண்டஸ்ட்ரி, வண்டி அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். But it can be caused because of naturally present pollutants also. So example for naturally present pollutants is pollen grains and bacteria. Okay, இதுல A and C is the correct answer. இப்போ ஆஸ்துமா அண்ட் பிராங்கிட்டிஸ் ரெண்டுமே வந்து நம்ம சுவாச குழாய் ரிலேட்டடான பிரச்சனைகள், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். இது காத்துல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ்னால ஆல்ரெடி ஒருத்தருக்கு இருக்குன்னா இன்னும் மோசமாகும், இல்ல ஒருத்தருக்கு வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குன்னா ட்ரிகர் பண்ணி விட்டுரும் அத. ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பாக்டீரியாவும் போலனும் கரெக்ட் ஆன்சர். பட் இந்த மிச்சம் இருக்கிற மெர்க்குரி இருக்காம பாருங்க, லெட் அண்ட் மெர்க்குரி, இவங்க 2 பேரும் எதை டேமேஜ் பண்ணுவாங்கன்னா மனுஷங்களோட நர்வஸ் சிஸ்டம்
பிரெயின், ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, அதை வந்து டேமேஜ் பண்ணக்கூடியதுதான் இந்த லெட், மெர்க்குரி அப்படின்ற இந்த 2 ஹெவி மெட்டல்ஸ். ஓகே, we'll see this in some other class. நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. இது ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चन. அசர்ஷன் அண்ட் ரீசன் இல்ல, ஸ்டேட்மெண்ட் டைப் தான். ஓகே, ஸ்டேட்மெண்ட் டைப்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஏர் பொல்யூஷன். 1 minute. Yeah. So air pollution affects not only human health, but also plants, animals and environment. அதாவது நம்ம காத்துல வந்து இருக்கக்கூடிய மாசு இருக்கு இல்லையா, அது மனுஷங்களை மட்டும் டேமேஜ் பண்ணாது, பிளான்ஸ், அனிமல்ஸ், சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஆப்வியஸ், கரெக்ட் தான். கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான். இதே ஸ்டேட்மெண்ட் 2 பாத்தீங்கன்னா, ஃப்ளூரின் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடியது பிளான்ஸை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது நம்ம எங்கேயுமே பெருசா டிஸ்கஸ் பண்ணல. அப்ப இந்த ஆப்ஷன் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் கரெக்ட் ஆன்சர் வந்து எழுத முடியும். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சுனாலே 2 வந்து எலிமினேட் ஆயிடும் இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல. எதர் ஆன்சர் இஸ் 1 அல்லது ஆன்சர் இஸ் 3. இது 2ல ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட் ஆன்சர் இல்லையா? சோ இது 2ல எது கரெக்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ளூரின் பொறுத்த வரைக்கும் வெதர் இட் ஆக்சுவலி டேமேஜஸ் பிளான்ஸ் அப்படின்னா எஸ், இட் ஆக்சுவலி டேமேஜஸ். பிளான்ஸோட ப்ரொடக்டிவிட்டி, போட்டோசிந்தசிஸ் ப்ரொசீஜர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி விட்டுரும் ஃப்ளூரைன் கேஸ் வந்து அதிக அளவுல காத்துல இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட் தான். இட் வில் ஹார்ம் பிளான்ஸ், ஃப்ளூரின் கேஸ். ஓகே, ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. Which among the following oxides of nitrogen are greenhouse gases? So இந்த இடத்துல oxides of nitrogen நிறைய கொடுத்துட்டு இதுல எது வந்து greenhouse gas அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா மட்டும்தான் பதில் எழுத முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு? நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு, டை நைட்ரஜன் பென்டாக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ இப்ப இதுல நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸ் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு காலையில கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்படியே லட்டு மாதிரி இந்த கொஸ்டினை தூக்கிடலாம். பிகாஸ் ஐ எக்ஸ்பிளைன் இட் வெரி கிளியர்லி இன் மார்னிங் கிளாஸ். ஓகேவா? சோ இதுல அந்த ஆப்ஷன் டிஇ பாருங்களேன், டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு, டை நைட்ரஜன் பென்டாக்சைடு, இது ரெண்டும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல லேப்ல மட்டுமே உருவாகக்கூடிய ரொம்ப அன்ஸ்டேபிளான காம்பவுண்ட்ஸ். சோ டிஇ இது ரெண்டுமே கண்டிப்பா ஆன்சர் வந்து கிடையாது. சோ அதை விட்டுறலாம். நம்மளுக்கு கவலையே மிச்சம் இருக்கிற 3 காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான். இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 3 காம்பவுண்ட்ஸ்லயுமே நைட்ரஸ் ஆக்சைடு, அதாவது N2O இருக்கு இல்லையா, இது ஒண்ணு மட்டும்தான் கிரீன் ஹவுஸ் கேஸ். மத்ததெல்லாம் வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் கிடையாது. நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடுலாம் இது ஏர் பொல்யூஷனை காஸ் பண்ணும். பட் ஆனா தே ஆர் நாட் கன்சிடர் டு பி கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஓகே, பசுமை குடில் வாயுவா நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். சோ இதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் பி ஒன்லி. பி மட்டும்தான், நைட்ரஸ் ஆக்சைடு மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர் இந்த இடத்துல. ஓகே, சோ இது காலையில கிளாஸ் நீங்க வந்து உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களால இது கண்டிப்பா பதில் எழுத முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு டெஸ்ட்ல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கார்பன் மோனாக்சைடு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். இது நம்ம பெருசா கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணல, நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. So carbon monoxide, an air pollutant which is inhaled, readily binds with the hemoglobin in the bloodstream to form a life-threatening compound known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன? கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது ஒரு ஏர் பொல்யூட்டன்ட். இதை நம்ம வந்து சுவாசிக்கும் பொழுது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் கூட அது வந்து பைண்ட் ஆயிட்டு ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான காம்பவுண்டை உருவாக்கும். அந்த காம்பவுண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஹீமோகுளோபஸா, கார்போ ஹீமோகுளோபினா, கார்பன் மோனோ ஹீமோகுளோபினா, கார்பாக்சி ஹீமோகுளோபினா அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓகே, சோ இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் இதுக்கு பதில் எழுத முடியும். கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது ஒரு ஏர் பொல்யூட்டன்ட். ஓகே, இந்த ஏர் பொல்யூட்டன்ட் இட் இஸ் a பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட். நம்ம ஒரு பொருளை எரிக்கும் பொழுது அது சரியா எரியல அப்படின்னா அது மூலமா உருவாகக்கூடிய ஒரு பொல்யூட்டன்ட். ஓகே, சோ இப்போ இது வந்து என்ன பண்ணுதாமா, ஹீமோகுளோபின் கூட கலக்குதாமா. அப்ப ஹீமோகுளோபின் என்னன்னு பாத்திரலாம். ஹீமோகுளோபின் அப்படின்றது ஒரு மெட்டாலோ புரோட்டீன், மெட்டல் கண்டெய்னிங் புரோட்டீன். ஓகே, அது நம்மளோட ரத்தத்துல இருக்கக்கூடிய சிகப்பணுல பிரசன்டா இருக்கக்கூடியது, ஆர்பிசின்னு சொல்லுவோம், ரெட் பிளட் செல்ஸ். அதுல இருக்கக்கூடியதுதான் இந்த ஹீமோகுளோபின். ஓகேவா? இந்த ஹீமோகுளோபினோட வேலை என்னன்னா, லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் செல்ஸ் கிட்ட கொடுக்கணும். செல்லு கிட்ட இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் ப்ராடக்ட் செல்லு கிட்ட இருக்கும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு வந்து லங்ஸ் கிட்ட கொடுக்கணும். அதுதான் இந்த ஹீமோகுளோபினோட வேலையே. இதோட மொத்த வேலையே ஹியூமன் பாடியில அதுதான். பட் ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? கடவுள் வந்து இந்த ஹீமோகுளோபினை படைக்கும் பொழுது ஒரு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார், ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆயிடுச்சு. ஹீமோகுளோபின் இட் ஹாஸ் டு பைண்ட் வித் ஆக்சிஜன். கரெக்டா? அது ஆக்சிஜன் கூட தான் பைண்ட் ஆகணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு முக்கியம் லைஃப் ரன் ஆகுறதுக்கு. பட் ஆனா இந்த ஹீமோகுளோபின் இருக்குல்ல, இது கிட்ட போயிட்டு உனக்கு ஆக்சிஜன் வேணுமா கார்பன் மோனாக்சைடு வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கார்பன் மோனாக்சைடு தான் வேணும், எனக்கு அவனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடும் ஹீமோகுளோபின்.
சோ அப்ப என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு பில்டிங்ல ஒரு ஃபயர் ரிலேட்டட் பிளேஸ்ல மாட்டிக்கிட்டோம், கார்பன் மோனாக்சைடு அந்த காத்துல நிறைய இருக்கு அப்படின்னா அதை நீங்க சுவாசிக்கும் பொழுது நம்ம ஆர்பிசியில இருக்கக்கூடிய ஹியூமோகுளோபின் இருக்குல்ல, அது வந்து கார்பன் மோனாக்சைடு கூட போய் ஜாயின் ஆயிடும். கார்பன் மோனாக்சைடு கூட ஜாயின் ஆச்சுன்னா எப்படி ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷன் பண்றது? ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடியாது இல்ல. அப்ப ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கலைன்னா என்ன ஆகும், நம்மளோட செல்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் வந்து கிடைக்காம போகும். செல்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா we will go into a state called as hypoxia. hypoxia அப்படின்னா ஆக்சிஜன் deprivation அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆக்சிஜன் கிடைக்காம போகுது செல்ஸ்க்குன்னு அர்த்தம். அப்போ ஆக்சிஜன் கிடைக்காம போகுதுன்னா என்ன ஆகும், தலை சுத்தம், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், பர்சன் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அண்ட் அட் டைம்ஸ் ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு மேல அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கலன்னா இட் கேன் ஈவன் லீட் டு டெத் ஆல்சோ. ஓகே, சோ இந்த ஹீமோகுளோபினும் ஹைலி டாக்ஸிக்கான கார்பன் மொனாக்சைடும் ஜாயின் ஆகும் பொழுது ஒரு காம்பவுண்ட் உருவாகும். அந்த காம்பவுண்டோட பேர் என்ன? கார்பாக்சி ஹீமோகுளோபின். கார்பாக்சி ஹீமோகுளோபின். சோ அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. கார்பன் மோனாக்சைடு வந்து ஹீமோகுளோபின் கூட பைண்ட் ஆகும் பொழுது என்ன உருவாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ ஆன்சர் ஃபார் தட் இஸ் கார்பாக்சி ஹீமோகுளோபின். ஓகே, அடுத்து பாருங்க. Which of the following diseases are caused by atmospheric particulate matter? PM. பிஎம்னால இங்க இருக்கக்கூடியதுல எது எதெல்லாம் உருவாகும் அப்படின்றதுதான் கொஸ்டின். கொஸ்டின் பார்க்கலாமா? ஆன்சர் ஒண்ணுன்னா பாருங்க. ஆஸ்துமாவா, மெலனோமாவா, ட்ரை ஐ சிண்ட்ரோமா, பிராங்கைட்டிஸா, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்முனரி டிசீஸா? இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு இதுல ட்ரிக் சொல்லித்தரேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே, இப்போ பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னா இது வந்து என்னது, காத்துல மிதந்துகிட்டு இருக்கக்கூடிய குட்டி குட்டி துகள்கள். அது சாலிட் பார்ட்டிகளா இருக்கலாம், லிக்விட் பார்ட்டிகளா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அது நம்ம பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ காத்துல தூசு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காத்துல தூசு நிறைய இருந்துச்சுன்னா எந்த சிஸ்டம் டேமேஜ் ஆகும் ஹியூமன் பாடியில? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். சிம்பிள் இல்ல, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் டேமேஜ் ஆகும். சோ அப்ப அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரிலேட்டடா என்னென்ன வியாதிகள்லாம் இங்க இருக்குன்றத பாருங்க. ஆஸ்துமா இருக்கு. ஓகே, ஆஸ்துமா எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா வந்து அது ரிலேட்டட் டு நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான். மத்த எது இதெல்லாம் பாருங்க. மெலனோமா அப்படின்னு என்னன்னு தெரியல, ட்ரை ஐயும் கண்ணு ரிலேட்டட் ஆனது சரி தெரியல. பிராங்கைட்டிஸ், பிராங்கைன்ற வார்த்தை நம்ம எங்க பார்த்தோம்? பிராங்கியோல்ஸ், பிராங்கை, அதுவுமே லங்ஸ் ரிலேட்டட் ஆனதுதான். சோ அப்ப டி ஆப்ஷனும் இட் கேன் பி காஸ்ட் பிகாஸ் ஆஃப் பர்டிகுலேட் மேட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்முனரி. பல்முனரி அப்படின்ற வார்த்தை நீங்க வந்து லங்ஸ் ரிலேட்டடான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்களா, அவங்கள பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப இவங்களும் வந்து லங்ஸ் ரிலேட்டடான ஆளுதான். சரி, அப்பனா வந்து 3 தெரிஞ்சிருச்சு. ஏ, டி, இ இது 3ம் கரெக்ட். இது 3 வந்து இட் இஸ் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் பர்டிகுலேட் மேட்டர். இப்ப நம்ம ரிமைனிங் இருக்கிறதுல 2 ஆப்ஷன் பி, சில ஏதோ ஒண்ணு கரெக்ட். ஏன்னா 4 ஆப்ஷன் இருக்கு கரெக்ட் ஆன்சர்ல. சோ இப்ப இப்படி பண்ணீங்கனாலே நீங்க 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடலாம். ஆன்சர் இஸ் எய்தர் சி அல்லது டி. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்ப ரிமைனிங் இருக்கிறதுல கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். நம்ம பர்டிகுலேட் மேட்டர் படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து கண் ரிலேட்டடான எரிச்சல் கூட ஏற்படலாம் பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அப்போ பர்டிகுலேட் மேட்டர் இஸ் அகைன் a type of an air pollutant. இது கண்ணை இரிட்டேட் பண்ணுமா அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ரிலேட்டிவ்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ மோஸ்ட்லி ஆன்சர் சியா தான் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்மார்ட் கெஸ் வந்து பண்ணணும். சி, எப்பயுமே நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னா அதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு அர்த்தம் இல்ல. அதே நேரத்துல எந்த வார்த்தையும் தெரியாமையும் போகாது. we will know something, ஏதாவது தெரிஞ்சிருக்கும். பிஜி வரைக்கும் படிச்சிருக்கோம், இவ்வளவு டைம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், தெரியாம இருக்குமா? தெரிஞ்சிருக்கும். நம்ம அங்க இருக்கிற நாலேஜ் வச்சு கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு பதில் எழுதணும்னாலே புடிச்சிடலாம் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மெலனோமான்ற வார்த்தைக்கு உங்களுக்கு நான் அர்த்தம் சொல்றேன். மெலனோமா இஸ் நத்திங் பட் ஸ்கின் கேன்சர். ஓகே, ஸ்கின் கேன்சர் வந்து எதனால உருவாகும்? ஸ்கின் கேன்சர் இஸ் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் யூவி ரேடியேஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ பொல்யூஷன் ரிலேட்டடா பேசுறப்ப யூவி ரேடியேஷன் எக்ஸஸா இருக்கும்பொழுது நம்மளுக்கு மெலனோமா வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இங்க நம்ம வந்து அதை பத்தி பேசல, we spoke only about particulate matter. ஸோ அப்ப மெலனோமா ஆன்சர் கிடையாது. அதை விட்டுட்டு நீங்க எலிமினேட் பண்ணி புடிச்சீங்கனாலே ஆன்சர் வந்து புடிச்சிடலாம். ஓகே, ஸோ எப்பயுமே ஸ்மார்ட் கெஸிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிராஷ் கோர்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் டோட்டலா 30 கிளாஸஸ்ல the most important topics related to paper 1 எல்லாமே நம்ம இதுல கவர் பண்ணிருக்கோம். along with that நிறைய டெஸ்ட் கொடுத்திருக்கோம். பேப்பர் 1க்கு, பேப்பர் 2க்கு டெஸ்ட் கொடுத்திருக்கோம். even though this course is only for paper 1,
பேப்பர் 2ல நீங்க என்ன சப்ஜெக்ட் சேர்ந்தவங்களா இருந்தாலும் 20+ டெஸ்ட், குட்டி பெரிய டெஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து அசைன் பண்ணிருக்கோம். சோ இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் நீங்க இது வரைக்கும் இந்த கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்க இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு டுடே இஸ் த லாஸ்ட் டே. சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. And in case if you are preparing for June 2025 exam, இந்த following subjectsல எல்லாத்துலயுமே classes start பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபர்தரா இது ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் வந்து விசாரிச்சுக்கோங்க. டிஎன்செட் எக்ஸாம் இஸ் வெரி வெரி நியர்பை. ஸோ இருக்கக்கூடிய நாட்களை எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு நல்லா படிச்சீங்கன்றதை விட நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபியூ டேஸ் நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்கன்றதான் ஃபைனல் சக்சஸ் வந்து டிசைட் பண்ணும். இந்த டைம் டெஃபினெட்லி நம்மளுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி தான். நம்பர் ஆஃப் பீப்புளா இருக்கட்டும், நாலேஜ் பீப்புளா இருக்கட்டும், எல்லாமே அதிகம் தான். ஸோ நம்ம போடுற எஃபர்ட் இட் வில் கிவ் யூ த ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் எஃபர்ட். சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு இன்னைக்கு செஷன் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் கெட் பேக் டு யுவர் queries as soon as possible. All the very best.